எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும், மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல அணு அணுவாய் அவஸ்தைகள் கதையினுடைய 2வது பாகத்த பார்க்கலாம். கார் ஒண்ணு வேகமா வந்து அந்த ஏர்போர்ட் வாசல்ல நிக்க, அங்கிருந்து வெளியில இறங்குறான் மதன். மதனோட கை, மதன் கூட இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவன் கூட இருக்கக்கூடிய இன்னொரு அடியாள் 3 பேரும் வேகமா அந்த ஏர்போர்ட்ட நோக்கி போறாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள போலான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி மதன் மொபைல் அடிக்கவே, அத எடுத்து பார்க்க அதுல கமலக்கண்ணன்னு பேர் வருது. கமலக்கண்ணன் ஃபோன் பண்றானா? கண்டிப்பா முக்கியமான வேலையா தான் இருக்கும். கமலக்கண்ணன் நம்பர பார்த்துட்டு ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பேசுறான் மதன். ஹலோ, சொல்லு கமலக்கண்ணா. மதன், எங்க இருக்க? ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கிற. உள்ள போய் செக் இன் பண்ண போறோம். ஏய், ஒரு நிமிஷம் அங்கேயே வெயிட் பண்ணு. நானும் ஏர்போர்ட்டுக்கு வெளியில தான் இருக்கேன். ஏன், என்ன விஷயம்? சொல்ற, வெயிட் பண்ணு. சொன்னதுக்கு அப்புறமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஏரோப்ளேனுக்கு லேட் ஆயிடுச்சு. உள்ள போகணுங்கிற எமர்ஜென்சி. அதே நேரத்துல சொல்லி 2 நிமிஷத்துக்குள்ள மூச்சரிக்க கமலக்கண்ணன் ஒடியாடுறாரு. பாக்கெட்ல இருக்கக்கூடிய போன்லாம் விழுந்துடக்கூடாதுன்னு கண்ணாடியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நல்லா நொண்டி நொண்டி ஒடியாடுறாரு கமலக்கண்ணன். மதன் பக்கத்துல வந்து நின்னுட்டு, மதனு, சொல்லுங்க கமலக்கண்ணன், எதுக்கா இவ்வளோ அவசரமா வரீங்க? லேட் ஆயிடுச்சு தெரியுமில்ல, உள்ள செக்இன் பண்ணணும், அப்பதான் சரியா இருக்கும். நீங்க என்ன அவசரம் இப்போ வந்திருக்கீங்க? கமலக்கண்ணன் மூச்சு அரைக்கவே, மதன், சரக்கு தயவு செஞ்சு இப்போ உள்ள கொண்டு போக வேண்டாம், பெரிய பிரச்சனை ஆயிடும். கமலக்கண்ணன் சொல்ற அடுத்த நிமிஷம் மதனுக்கு சுள்ளுன்னு கோவம் வந்துருச்சு. என்ன விளையாடுறியா? எவ்வளோ பெரிய விஷயத்த இறக்கி இருக்குது. மொத்தமா எங்க 3 பேர்த்துக்கிட்ட 2.5 கோடிக்கு மேல சரக்கு இருக்கு. அது இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமில்ல உனக்கு? தெரியும் மதனு, ஆனா இப்ப வேண்டாம். ஏய், சரக்க பெட்டியிலயோ இல்ல வேற எங்கேயோ கடத்திட்டு போனா கூட பரவாயில்ல. அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளேயுமே தோ இங்க நிக்கிறானே, இவனோட மண்டைக்குள்ளே வச்சிருக்கிறேன். இப்ப வேண்டான்னு சொன்னீங்கன்னா, அதுதான் அந்த ஆபீசரை பிடிச்சி எல்லாம் பேசிட்டேன்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன? ஆஃபீஸர் தான் எனக்கு காலைல ஃபோன் பண்ணாரு. சூழ்நிலை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குதாம்மா. அதனால தயவு செஞ்சு ஏர்போர்ட்டுக்குள்ள எதையுமே எடுத்துட்டு வர வேணான்னு சொன்னாரு. நானும் காலைலேருந்து உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. உன் வீட்டு லேண்ட்லைனுக்கு கூட பண்ணேன். ஆனா நீ அந்த வீட்ல இல்ல, இன்னொரு வீட்ல இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. உன்னை பிடிக்கிறதுக்குள்ள பெரும்பாடு. எப்படி ஏர்போர்ட்டுக்கு வருவீன்ட்டு மூச்சரிக்க ஒடியாந்த. கமலக்கண்ணன் சொல்ல சொல்ல மதனுக்கு டென்ஷன் ஆயிட்டே இருக்குது. டக்குன்னு சிகரெட் எடுத்து வாயில வைக்கலான்னா அது ஏர்போர்ட்டா போச்சு. அங்க எங்கேயுமே ஆஃபீஸர்ஸ் நின்றுட்டே இருந்தாங்க. இல்ல, அதெல்லாம் என்னால முடியாது. நான் கொண்டு போயே ஆகணும். இன்னைக்கு கொண்டு போய் சேர்த்தல அப்படின்னா காசு எல்லாமே வேஸ்டா போயிடும். ஐயோ மதனு, நான் சொல்றத முதல்ல கேளு. அதெல்லாம் கேட்க முடியாது. சொல்லிட்டு மதன் அவங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு உள்ள போறதுக்குள்ள கமலக்கண்ணன் மதனோட கையை பிடிச்சுக்கிட்டு இழுத்துட்டு போறாரு. நீ கொஞ்சம் ஓரமா வா, நான் உனக்கு ஒண்ணு சொல்லறேன். கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வர. சிசிடிவி கேமராலாம் இருக்குது, நம்ம கொஞ்சம் ஓரமா போயிடலாவா? கமலக்கண்ணன் ரொம்ப கெஞ்சவே மதன் அவங்க 2 பேத்தையுமே இன்னொரு ஆள் மூலமா கார்ல உட்கார வச்சுக்கிட்டு மதனும் கமலக்கண்ணனும் மட்டும் ஒரு ஓரமா போய் நிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கேயுமே எந்த கேமராவுக்கும் படக்கூடாதுன்ட்டு ஓரமா போய் நிக்க கமலக்கண்ணன் மதனை கன்வின்ஸ் பண்ற அதே நேரத்துல கமலக்கண்ணனுக்கு ஒரு ஃபோன் வருது. எடுத்து பார்க்க அதுல ஆஃபீஸர்னு போட்டிருக்க. அதுக்கு ஃபோன் அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர் போடுறாங்க. மதனு, அவர் தான் லைன்ல இருக்காரு, நீயே பேசு. மதன் எதுவுமே பேசாம தலையை திருப்பிட்டு நிக்க அந்த ஃபோனை பார்த்து கமலக்கண்ணன், சார், நீங்களே சொல்லுங்க சார், கேட்க மாட்டேங்கிறாங்க. ஹலோ, சொல்லுங்க சார். கமலக்கண்ணன் பேச சொன்னதுக்கு அப்புறமா மதன் பேசல. ஆஃபீஸர் ஹலோன்னு சொன்னதுக்கு அப்புறமா வெறுப்பா மதன் ஹலோன்னு சொல்ல, மதன், உங்க சூழ்நிலை எனக்கு நல்லாவே புரியுது. நான் எல்லாத்தையுமே பக்காவா ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு காலையில சூழ்நிலை ரொம்ப மாறிடுச்சு. உங்களுக்கு தெரியாது இப்ப ஹாட் டாபிக் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு. மதன் ஒரு முறை போட கமலக்கண்ணனை பார்க்க கமலக்கண்ணன் ரொம்ப மெதுவா, அதான் சுலோமிகா சுலோமிகா கதையை சொல்றாரு. ஆ, சொல்லுங்க சார். மதன், சுலோமிகா ஒரு ஹோட்டல்ல இறந்து கிடந்திருக்காங்க. யாருன்னே தெரியாத ஒரு பையன் அவனோட ரசிகன் சொல்லிட்டு வந்து சுலோமிகாவை அடிச்சு கொண்டிருக்கிறான். அந்த நியூஸ் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல தீயா பரவிக்கிட்டு இருக்குது. சுலோமிகா வளர்ந்து வர ஒரு ஹீரோயின். அவங்க இந்த நேரத்துல இப்படி ஆனதுக்கு அப்புறம் எல்லா பக்கத்துலயும் கெடுபிடி. சுலோமிகாவோட மரணத்தை பார்க்கறதுக்கு பெரிய பெரிய ஹீரோஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருமே ஃபாரின் ட்ரிப்பையும் ஷூட்டிங் கட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால ஏர்போர்ட்ல கெடுபிடி பண்ணிட்டாங்க. இந்த சமயத்துல நீங்க எடுத்துட்டு போனீங்க, நிச்சயமா மாட்டிக்குவீங்க மதன். அதனால தான் சொல்றேன். சரி சார். மூஞ்சியே இல்லாம சொல்ல ஆபீசர் அதுக்கு மேல எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. கமலக்கண்ணன், இங்க பாரு, பார்ட்டி கிட்ட நாம பேசிக்கலாம். நீ ஃபோன் பண்ணி புரிய வையி. சுலோமிகாவோட மரணம் இந்த இடத்துல இருக்கிற எல்லா பக்கத்தையுமே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குது. உலகம் முழுவதுமே சுலோமிகா பரவி கிடக்குறா. அதனால பார்ட்டி நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எப்படி?
எப்படி புரிஞ்சுக்க முடியும்? தமிழ்நாட்டுல ஒரு ஹீரோயின் செத்து போயிட்டானா உலகம் முழுக்க இருக்கிறவங்க எல்லாம் அவளுக்காக இது பண்ணிருவாங்களா? மதன் ரொம்ப கோவத்துல கத்த மெதுவா பேசுன்னு சைகை காமிச்ச கமலக்கண்ணன், நீ சொல்ற சரிதான் மதனு. தமிழ்நாட்டுல சாதாரண ஹீரோயின் யாராவது செத்து போனாங்கன்னா இந்த மாதிரி ஒன்றும் ஆகாது. ஆனா செத்து போயிருக்கிறது சுலோமிக்கா. பாலிவுட், ஹாலிவுட், டோலிவுட்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7-8 படம் டாப் ஹீரோஸோட வச்சிருக்கிறா. டைரக்டர்ஸ் எல்லாருமே முத்து முத்தா ஹிட்ட கொடுத்தவங்க. இன்னும் 20-30 வருஷத்துக்கு அவளை அசைச்சிக்க முடியாதுங்கிற அளவுக்கு தமிழ் சினிமால கடந்த 3-4 வருஷமா ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்கு தெரியுமா? தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளா, ஆந்திரா, கர்நாடகான்னு இருக்கிற எல்லா டாப் ஹீரோஸ் கூடயுமே மேடம் தான் இன்னொரு 5-6 வருஷத்துக்கு ஹீரோயின். இப்போ போய் கேளு, கனவு கண்ணி யாருன்னு கேட்டாங்கன்னா சுலோமிக்கான்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அவளோட மரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நெருங்கிய ஹீரோயின்ஸுமே, ஹீரோஸு, ப்ரொடியூசர்ஸ், டேரக்டர்ஸ்னு எல்லாரும் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு அவன் வந்து இறங்கிட்டு இருக்கிறான். அதனால தான் வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ தேவையில்லாமல் இப்போ போய் மாட்டிக்க வேண்டாம். போ, பார்ட்டி கிட்ட சொல்லி புரிய வையி. சுலோமிக்கா பேர சொன்னா பார்ட்டி புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 2 பேரும் பேசிட்டு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு மதன் அவங்க 2 பேத்தையும் கூட்டிட்டு போயிடுறான். கமலக்கண்ணனுக்கு இப்பதான் பெரிய நிம்மதியா இருக்குது. மதனை பொறுத்த வரைக்கும் அவங்க 3 பேர் கொண்டு போற சரக்கு பெரிய மதிப்பு, 2.5 கோடிக்கு மேல. இன்னைக்கு பக்காவா கை மாத்திரலான்னு நினைச்சான். கை மாத்திருந்தா சாயங்காலமே அவன் மாத்தின அடுத்த நிமிஷம் கையில சொலையா பணம் வந்து நின்றுருக்கும். இந்த சுலோமிக்கானால எல்லாமே நாசமா போச்சுங்கிற கோவத்துல அவன் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி போறான். இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயை பார்த்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறாரு. என்னப்பா, என்ன சொல்லியிருக்குது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல? சார், யாரோ மேடம் நல்லா போட்டு அடிச்சு உதச்சி குறவழிலாம் நசுக்கி உடல் முழுக்க காயத்தோட எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க சார். யாரோ தா ஜெயிலுக்குள்ள நிக்கிறாரே சாரு, அவரு தானே? சொல்லும் பொழுதே கண்ணில் கண்ணீரோட நின்றுட்டு இருக்கிறான் பிரசாந்த். சார், நான் எதுவுமே பண்ணல சார், நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளுங்க சார். இந்த நிமிஷம் வரைக்குமே பிரசாந்தை பேச விடவே இல்லை. அவன் வந்ததுமே சுலோமிக்காவை பார்க்கறதுக்காக போனதுமே அதுக்கு ஹெல்ப் பண்றது குமாரோட மாமான்னு இப்போ வரைக்கும் போலீஸ் பேசுறதுக்கு எந்த வகையிலையும் அலோவ் பண்ணல. ஒரே பிடியா சுலோமிக்காவோட பிய பேச்சையுமே அந்த மேனேஜர் பேச்சையும் கேட்டுக்கிட்டு இவன் தான் கொலை பண்ணான்னு முடிவு பண்ணி எஃப்ஐஆரும் போட்டுட்டாங்க. சுலோமிக்கா அப்படிங்கிறதுனால போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. சார், நிஜமாலுமே எனக்கு லத்தி ஒன்றை எடுத்து இன்ஸ்பெக்டர் அந்த கம்பி மேல அடிக்க கையில லைட்டா பட்டு துடிச்சு போயிடுறான். அவன் பின்னாடி போய் அழுக ஆரம்பிச்சிடுறான். சொல்லுங்க சார், அவங்க ரொம்ப வன்கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு போய் வாங்கணும் சார். இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க? சார், டாக்டர் ஃபோனில் சொன்னாங்க, அதனால தான் சார். பாலியல் ரீதியான சீண்டல் ஏதாவது இருக்கா? பாலியல் வன்கொடுமை பண்ணல சார், ஆனால் சீண்டல்கள் இருக்குது. ஓ, அப்போ சாரு சுலோமிக்காவையே பாலியல் வன்கொடுமை பண்ணலான்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி போய் பண்ணி ஆரம்பிச்சிருக்காரு. மேடம் அதை தடுத்துருந்துருக்குறாங்க. அதனால இவன் கோவப்பட்டு அவங்கள அடிச்சு உதச்சி குறவழி நசி கொண்டிருக்கிறான். அப்படிதானே? ஆமாம் சார், கேஸ் பார்க்கும் பொழுது அப்படிதான் தெரியுது. கைரேகை இருக்கா? இருக்கு சார், ஃபாரன்சிக்லாம் செக் பண்ணிட்டாங்க. இங்கே நிற்கிறான் இந்த பையன் பிரசாந்த், அவனுடைய கைரேகை கம்பேர் பண்ணியாச்சு சார். மேடமோட கன்னத்தில், தோளில் கொஞ்சம் அங்கே இங்கேன்னு அவனுடைய கைரேகை இருக்குது சார். மறைக்கிறதுக்காக அவன் தண்ணியெல்லாம் கூட ஊற்றி பண்ணியிருப்பானாட்டிருக்கு சார். டக்குன்னு வந்தவன், சார் அவங்க மயங்கி கிடந்தாங்க சார், அதனால தான் சார் தெளிய வைக்கலான்னு சொல்லிட்டு நான் தண்ணி மேலே ஊற்றுனேன். மற்றபடி எனக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் சார். நான் அடுத்து பேசும்பொழுதே மறுபடியும் லத்தியை தூக்கி இன்னொருக்கா அடிக்க அவன் ஓரமாக போய் உட்காந்துக்கிறான். நான் எந்த தப்புமே பண்ணலை சார், நான் எதுக்காக சார் அவங்கள கொல்ல போகிறேன்? தலையாக அடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறான். எங்கள் அண்ணன் அப்போவே சொன்னான், நான் கேட்காம போயிட்டேன், அது என்னோட தப்பு தான். நான் அவங்கள ஒன்றுமே பண்ணல சார். தேவையில்லாமல் போய் ஒரு சினிமாக்காரங்களுக்காக என் வாழ்க்கையை இப்படி தொலைச்சிட்டு உட்காந்துருக்கிறேனே நினச்சிக்கிட்டு அவள் அழுக ஆரம்பிக்கிறான். கான்ஸ்டபிள் ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பெக்டர், அண்ணா சார் போய் டீ வாங்கிட்டு வாங்க எல்லாருக்குமே. டீ வாங்குறதுக்காக கான்ஸ்டபிள் வெளியில் வர அங்கே பிரசாந்தோட அம்மா, அப்பா, அவனோட அண்ணன் பரமேஷ் எல்லாரும் கண்ணீரோடு நின்றுட்டு இருக்கிறாங்க. வெளியில் வர கான்ஸ்டபிளை பார்த்து பிரசாந்தோட அண்ணன் பரமேஷ், சார் 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 நான் பிரசாந்தோட அண்ணன் பரமேஷ் சார். என்னப்பா பிரச்சனை? கான்ஸ்டபிள் பேசிக்கிட்டே நடக்கிறாரு, பின்னாடியே அவங்களும் நடக்கிறாங்க. பரமேஷ் மட்டும் அவருக்கு வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஓடுறான். சார் சார், என் தம்பி அப்படி பண்ணியிருக்க மாட்டான் சார். அவன் சுலோமிக்கா மேலே ரொம்ப பாசமாக இருந்தா சார், ரொம்ப அவங்கள விரும்பினா சார்.
சொன்ன உடனே அவர் டக்குன்னு முறைக்க, ஒரு ஹீரோயினா தான் சார். அதனால தான் சார் அவன் ஃப்ரெண்டு மூலமா, அவன் ஃப்ரெண்டு குமார் அவிங்க மாமா மூலமா தான் சார் என் தம்பிய அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனான். அவன் போன நேரத்துக்குமே, கொலை நடந்ததுக்குமே கண்டிப்பா என் தம்பி தப்பு பண்ணியிருக்க மாட்டான் சார். கொஞ்சம் கெஞ்சி கேட்கிறேன் சார். டக்குன்னு நின்னவரு, என்கிட்ட ஏன்பா கெஞ்சுற? நான் சாதாரண கான்ஸ்டபிள். உள்ள இன்ஸ்பெக்டரும், சப் இன்ஸ்பெக்டருமே பக்காவா உன் தம்பி தான் கொலை பண்ணியிருக்கிறாங்கன்னு அடிச்சு ஒட்டிட்டாங்க. சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா. இந்த கொலை யாரு பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு கூட இனிமேல் தேட மாட்டாங்க. ஒரு குற்றவாளி கிடைச்சிட்டான். அதுவுமே ஒரு ஆடடையாளம் இல்லாத, எந்த ஃபேமஸும் இல்லாத ஒரு பையன். அவன் பாலியல் வன்கொடுமையை தூண்டுனா, அதனால சுலோமிக்கா தடுத்தாங்க. கோவப்பட்டவன் அடிச்சு கொன்னுட்டான்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்கப்பா. இல்லைனா மேலிடத்துலேருந்து அவங்களுக்கு பெரிய ப்ரெஷர் வரும். வச்சு பார்க்கும் பொழுது உன் தம்பிக்கு பெருமளவில் தண்டனை வாங்கி கொடுக்க போகிறாங்க. இனி குற்றவாளியே வந்து தானா நான் தான் குற்றத்தை பண்ணுனேன் அப்படின்னு சொன்னாலுமே நிச்சயமாக நீ இல்லை, இதோ இங்கே நிற்கிறானே இந்த பையன்தான் பண்ணுனான்னு கண்டிப்பாக முடிவு பண்ணிடுவாங்கப்பா. ஏன்னா கொலை நடந்தப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ உன் தம்பி அந்த இடத்துல இருந்திருக்கிறான். சுலோமிக்காவோட பியும் மேனேஜரும் வரும் பொழுது அவன் அந்த அம்மாவை தாங்கி பிடிச்சிக்கிட்டு கன்னத்தில் தண்ணியெல்லாம் தெளித்து அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். இதை விட முக்கியமான விஷயம், உன் தம்பியோட கைரேகை அந்த அம்மா உடம்புல ஒரு சில இடங்கள் இருக்குதுப்பா. சார் அது வந்து அவன் அந்த அம்மாவை எழுப்புறதுக்காக தட்டினதுனால தானே சார்? ஆமாப்பா. அது ஊர் உலகத்தில் சின்ன குழந்தைகிட்ட போய் சொன்னால் கூட நல்லா சினிமா பார்க்குற குழந்தைங்க இந்த விஷயத்த சொல்லிடும். இருந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 95% பேர் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. 5% பேர் வேற வழி இல்லாமல் தப்பு பண்ண தான் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. சுலோமிக்கா மேலே இருக்கக்கூடிய மோகத்தினால உன் தம்பி அந்த ஹோட்டலில் ஆள் மூலமாக தேடி போய் சுலோமிக்காவை பாலியல் வன்கொடுமை செய்யலான்னு முடிவு பண்ணானாமா. அப்போது பண்ணும் பொழுது சுலோமிக்கா தடுத்துருக்குறாங்க. உன் தம்பி அங்கே இருக்கிற பொருட்களை வச்சுமே சுலோமிக்காவை கையாலையுமே கொண்டிருக்கிறான்னு எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ண போகிறாங்கப்பா. நாளைக்கு அவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. நிச்சயமாக எப்படி பார்த்தாலுமே சுலோமிக்காவை கொண்டது உன் தம்பி தானே ப்ரூஃப் ஆக போகுது. அவனுக்கு மரண தண்டனை கிடைச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைப்பா. ஏன்னா சுலோமிக்காவோட பவருமே உங்களை மாதிரி இல்லை, நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களோட பவரும் இவ்வளோதான் சொல்லிட்டு அவர் டீ கடையை நோக்கி போக, பிரசாந்தோட அம்மா அப்பா கண்களில் கண்ணீர். பரமேசு ஒரு நிமிஷம் ஆடி போய் நிற்கிறான். நியூஸ் பேப்பரு, டிவி சேனல்ஸ்னு எல்லா பக்கத்துலேயுமே இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. காதுகளில் வந்து விழக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே நியூஸு வித்தியாசமாக மாறிட்டு இருக்குது. தோ இப்போ கூட அடிஷ்னலாக 2 வார்த்தையை சேர்த்து நியூஸ் வாசிக்கிறது பரமேசுவோட காதில் கேட்கவே முடியாத அளவுக்கு வார்த்தைகளோட வந்துகிட்டு இருக்குது. பிரசாந்த் என்கின்ற இளைஞன் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருந்தவர். அவர் சுலோமிக்கா மேல இருக்கக்கூடிய பெரிய ஆசையினால ரொம்ப நாளும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. எப்படியாவது சுலோமிக்காவை கல்யாணம் பண்ணி ஆகணும், அவங்கள அடைஞ்சாகணும் அப்படிங்கிற வெறியில் இருந்திருக்கிறாரு. தகுந்த நேரம் கிடைக்கும் பொழுது அவர் சுலோமிக்காவை பாலியல் வன்கொடுமை செய்யறதுக்கு தூண்டி அவங்க தடுத்ததுனால அவங்கள கொண்டிருக்கிறாரு. இதுக்காக இந்த இளைஞன் கிட்டத்தட்ட 3-4 வருடங்களா அதற்கு முயற்சி செஞ்சிருந்தா பின்னணி ரிப்போர்ட் சொல்லுது. இந்த மாதிரியான விஷயங்கள் காதுல கேட்க கேட்க பரமேஷ்க்கு உடலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. கான்ஸ்டபிள் சொன்ன மாதிரி நம்ம தம்பிக்கு மரண தண்டனையோ ஆயுள் தண்டனையோ தான் முடிவா இருக்குமான்னு 99% மேலேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பிரசாந்தோட குடும்பத்தினர்.